லூசு பொண்டாட்டி சொல்றதா லூசு. எப்பயுமே ஆம்பளை லூசு தாங்க தெரிஞ்சு போச்சு. ஆமா, கல்யாணத்துக்கு பிறகு இதுல இன்னொன்னு திருத்து வாங்கலாம். எனக்கு அவங்கள பரிசு பேப்பரை பசங்க திருத்துறதுக்கு தெரியாம தான் கேக்குறேன். ஆமா, அடிக்கிறதுக்கு முன்னாடியே பெய்காய் தொலைச்சே கல்யாணம் திருத்தம். ஆமா, கல்யாணத்துக்கு முன்னாடி அவன் செட்டில்ட் ஆயிட்டான ஒரு கேள்வி வேற. இத்தனை கேள்விகளை கேட்டுட்டு தான் கல்யாணமே முடிக்கிறாங்க. எங்க பசங்க எல்லாம் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் தான் கல்யாணமே முடிக்கிறாங்க. இதுல இவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அதிக மகிழ்ச்சியா. செட்டில் ஆன இடத்துல போய் நின்னா எப்படி அதிக மகிழ்ச்சி? அவன் கஷ்டம் எங்க காசு இல்லாதவன கல்யாணத்துக்கு சந்தோஷம் சொல்ல சொல்லுங்க பாப்போம். அதுதான் நடுவர் அவர்களே, அப்துல் கலாமையும் விவேகானந்தரையும் சொல்லுவேன்னு சொன்னாரு. ஆமா, சொல்லுவேன். நம்ம நாட்டோட சூப்பர் ஸ்டார் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கல்யாணம் முடிச்சிருந்தா அவங்க ஒய்ஃப் இவ்வளவு கண்டுபிடிக்க உதவி இருப்பாங்களா? அதெல்லாம் அப்படி முடியுமா? வீட்டை விட்டு முதல்ல வெளியே போயிடுவாரா? ஆமா, சாயந்தரம் 5 மணிக்கு வீட்டுக்கு வரணும்னு பேச மாட்டாங்க. அவருடைய கண்டுபிடிப்புகளுக்கும் அவர் அங்கங்க குழந்தைகளை சந்திக்கிறதுக்கும் அதிக மகிழ்ச்சியா இருக்கிறேன்னு சொன்னதுக்கு காரணம் அவர் கல்யாணம் முடிக்காததுனாலதான். அதே மாதிரி விவேகானந்தர் அவர்களும் நமக்கு ஒரு நல்ல ஒரு இது கிடைச்சது அப்படின்னா அவர் கல்யாணம் முடிக்காததுனாலதான். நடுவர் அவர்களே, ஒன்றை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன் நடுவர் அவர்களே. நம்ம எடிசன் அவர்கள் தாமஸ் ஆல்வா